என்னம்மா இதை போட்டு குழப்பி வச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆமாம், ரீசெண்டாக பெங்களூர் வந்திருந்தோம். ஸோ காணாங்கழுத்து மீன் சொன்னாங்க. எவ்வளோ இருக்கிறதுக்கு 90 ரூபான்னு கேட்டாங்க. நம்ம ஊரில் 100 ரூபா கொடுத்தா 5 மீன் தருவாங்கடா, இங்கே என்னடா இப்படி விற்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, மீனை வர பார்த்துட்டேமேங்கிறதுனால அப்படியே எனக்கு மனசே அவரில் விட்டுட்டு வர்றதுக்கு சரிட்டு எனக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு சுத்தமாக புரியல. அவங்க வந்து கன்னடம் பேசுனாங்க, எனக்கு சுத்தமாக கன்னடம் தெரியாது. அவங்க சொன்ன ரேட்டு கூட எனக்கு தெரியாமல் நான் வந்து செல்லில் 100 வரைக்கும் போட்டு காட்டி தான் அவங்க என்ன ரேட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்களே. ஸோ அதனால் என்னை ஏமாற்றிட்டாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை உண்மையிலேயே அந்த ரேட்டோட மீனோட ரேட்டே இவ்வளோ தானே எனக்கு சுத்தமாக தெரியல. சரி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நானும் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பிட வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு அந்த மீனோட கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னே தெரியலடான்னு சொல்லிட்டு நான் திரும்பி எடுத்து அந்த மீனை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த மீன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரியா ஸ்மெல் வந்துச்சு. அந்த மீன் கெட்டு போயிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. திரும்ப போயிட்டு அந்த அக்கட்டை கூட சொல்லிடலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு சுத்தமாக கன்னடம் தெரியல. அதனால நான் மீனை சரிட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு 2வது மீன் வாங்கணுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நம்ம ஊரில் ஃப்ரெஷ் மீன்